மாருதி ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் திரு முத்துக்குமார் அவங்களோட தயாரிப்பில் 2 படங்களோட ஆடியோ லான்ச் இங்கே நடந்துட்டு இருக்கு. தென்னிந்தியன் சரத்குமார் சார், நிவின் பாலி அண்ட் பாவன் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு மூவி சூரத்தேங்காய். இந்த மூவி பொறுத்த வரைக்கும் இதில் மதுரை டு தேனிவெளி ஆண்டிப்பட்டி படத்தில் நடித்த அரவிந்த் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஹீரோவாக. சஞ்சீவ் ஸ்ரீனிவாசன் டான்ஸ் மாஸ்டர், பிரபுதேவா சார், லாரன்ஸ் மாஸ்டர் கிட்ட ஒர்க் பண்ணவங்க இதில் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் எங்களோட பங்கு என்னென்னா, எங்களோட ஜெனசிஸ் ஸ்டுடியோ மூலமாக இந்த படத்தை நாங்கள் தமிழ்நாடு முழுக்க தேட்டர்கள் ரிலீஸ் பண்ணுறோம். அதுக்கான ஒரே ஒரு காரணம் என்னென்னா, சின்ன படங்கள், தரமான படங்கள் சரியான முறையில் மக்கள்கிட்ட சேராமல் போய்ட்டுறதுனால அதை சரியான முறையில் இந்த படத்தை வந்து நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு சரியான தேட்டர்ஸ், சரியான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், சரியான பப்ளிசிட்டி மூலமாக கொண்டு சேர்க்கறதுக்கான முயற்சிகள் இறங்கியிருக்கும். அதுக்காக தான் இந்த விஷயத்தை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த முயற்சி வெற்றி பெறது மூலமாக தொடர்ந்து தரமான சின்ன படங்கள் பெருசாக மக்கள்கிட்ட கொண்டு சேரும், அப்படி மக்களை வந்து சேரும் நம்புகிறோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எப்பவுமே வேணும். தேங்க்யூ. நான் தான் அவங்க குரு அரவிந்த். இப்போ நான் நின்றுட்டுருக்கிறது சூரத்தேங்காய் படத்தினுடைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் நிற்கிறேன். இது எனக்கு ஒரு முக்கியமான படம். எனக்கு இது 3வது படம். முதல் படமான மதுரை டு தேனிவெளி ஆண்டிப்பட்டி பலம்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த மட்டும் எனக்கு ஒரு முக்கியமான படமும். ஏன் அதை சொல்கிறேன்னா, ஏன்னா அதில் ஆக்ஷன் பிளாக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. தாண்டி அதில் வந்து கதையின் நாயகனாக அதில் நடிச்சிருப்பேன். இதுவும் ஒரு கதையின் நாயகனான ஒரு கதை தான். இதில் 100% ஆக்ஷன், 100% காமெடின்றனால நிறைய மெனக்கெட்டுருக்கேன். ஃபைட் சீக்வன்ஸுக்கு நிறைய மெனக்கெட்டுருக்கேன். ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி ட்ராமா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஜனரஞ்சகமான ஒரு படமாக இருக்கும். குடும்பம் எல்லாருமே முகம் சுளிக்கக்கூடிய ஒரு சீன் இருக்காது. எல்லாமே ஒரு தாய் மகன், ஒரு அன்பு, ஒரு காதல், மேலும் வந்து உறவு முறை சார்ந்த அத்தனை விஷயங்கள் இதில் வந்து தெளிவாக இருக்கும். வணக்கம், நான் சமந்தி, சூரத்தேங்காய் பட ஹீரோயின். இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. இதுக்கு என்னை டைரக்டர் சீனிவாசன் என்னை சூஸ் பண்ணாங்க. இந்த படம் நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நான் ஒரு வாயாடியாக நான் துருன்னு பண்ணிகிட்ருக்கேன். மூவியும் சரி, கதையும் சரி, பாடலும் நல்லா வந்திருக்கு. இன்றைக்கு ஆடியோ லான்ச். நீங்கள் எங்களை ப்ளஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி படம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த நில அபகரிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது. ஸோ அதை மையப்படுத்தி என்னை வந்து வில்லனாக ஆக்கியிருக்காங்க. அந்த கிராமங்களில் இருக்கிற நிலங்களை எல்லாம் அபகரிக்கிறது தான் என்னுடைய கேரக்டர். கதாநாயகன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊதாரியாக வருவார் இந்த படத்தில். அவர் வந்து குடிக்கு அடிமையாக்கப்பட்ட ஒரு கேரக்டர் அவர் பண்ணியிருப்பார். ஸோ ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு முரண்பாடாக இருக்கும். ஹீரோ மாதிரி அவரையும் காமிக்கப்பட்டிருக்க மாட்டார். ஒரு காலகட்டத்தில் அந்த குடிக்கு எவ்வளோ ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துதுங்கிறது அதுலேருந்து எப்படி மீள்றாருன்னு சொல்லப்பட்டிருக்கும். சமூக நோக்கத்துடனும் ஒரு கமர்ஷியலாகவும் இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளது. தமிழக மக்கள் எங்களுடைய குழுமத்திற்கு ஆதரவு கொடுத்து இந்த 2 படங்களையும் வெற்றி அடைய வாழ்த்துமாறு இந்த வேளையிலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த படத்துடைய ஹீரோ குரு அரவிந்த். இது அவருக்கு 3வது படம். இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் பிளாக் பஸ்டர் ஹீரோவாக அவர் வருவார். சமந்தி ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 50 பேரை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ப்ரொடியூசருக்கு நான் வந்து நன்றி சொல்லணும். அப்புறம் ப்ரொடியூசரை பற்றி சொல்லணும். விஷயம் என்னென்னா, நேர்மைன்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்ட்ராங் மேன். ஒரு விஷயம் சொன்னால் அது பண்ணிவிடுவார். ஆனால் பக்காவாக ரெடி பண்ணிட்டு பண்ணுவார். அதுதான் அவருடைய ஸ்டைலு. ஸோ கதை சொன்னேன், ஒரு 10வது நாள்லேயே ஷூட்டிங் போகலான்னாரு. போயிடலாம் சார் அப்படின்ட்டேன். ஸோ ஒரே ஷெடியூலில் இந்த படத்தை முடிச்சு நாங்கள் இன்றைக்கி ஆடியோ லான்ச்சில் இருக்கோம். ஸோ அவருக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் அடுத்த மாதம் திரைக்கு வருது. ஸோ ரசிகர்களை நீங்கள் தேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்த்து இந்த படத்துக்கு ஆதரவு தருமாறு விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு 2 படமாக இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு, நானும் கிட்டத்தட்ட ஒரு 36 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். ஒரு 2 படமாக யாரும் எடுத்தது எனக்கு தெரியவே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். முத்துக்குமார் வந்து ஒரு மிகப்பெரிய துணிச்சல்காரரு. ஒரு படம் எடுக்கிறவங்கள எனக்கு என்ன கதின்னு தெரியும். 2 படம் எடுத்திருக்காரு. ஆனால் என்ன பிரச்சனைனா 2 படமே நல்ல படமாக எடுத்துட்டார். அதுதான் மெயின். ஸோ படம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, நல்ல படமாக எடுக்கிறது தான். இன்னைக்கு வந்து ஒரு கோலி சோடான்னு ஒரு சின்ன பட்ஜெட் எடுத்த படம் தான் ஒரு 40 கோடி ரூபாய் லாபமாக ஈட்டுச்சு. அது மாதிரி இந்த சூரத்தேங்காய் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறங்கிறது இந்த படத்தோட டிசைனரு எல்லாத்துலேயுமே தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குது. அது இல்லாமல் அவர் படத்தை டைரக்ட் பண்ண ஒரு டான்ஸ் மாஸ்டர் பிரபுதேவா, லாரன்ஸ் மாதிரி அவரும் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை.
இந்த மாதிரி புது புது ப்ரொடியூசர்லாம் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் வரணும், எங்களை மாதிரி ஒரு கலைஞருக்கெல்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணணும். நிறையா படங்களை வெற்றி பெறணுங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா அந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். ஏன்னா வெற்றி பெறதுக்கு தான் இவ்வளோ தூரம் பாடுபடுறாங்க எல்லா டெக்னீஷியனும். அது இந்த படத்தில் நடிக்கிற ஹீரோ வந்து ரொம்ப பிரமாதமாக டான்ஸ் ஆடியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். ஹீரோயின் புதுசாக வந்திருக்கிறாங்க. ரெண்டாவது மியூசிக்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் ப்ரொடியூசர் வந்து உண்மையிலே ஒரு எல்லாரும் சொல்கிற மாதிரி நானும் சொல்லக்கூடாது, எனக்கு உண்மையான ஒரு தம்பின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு என் மேலே ஒரு பாசம் வச்சு எனக்கு நேற்று தான் பத்திரிக்கை கொடுத்தாரு. சார் நீங்கள் வந்திருக்க இன்றைக்கி என்ன தம்பி எத்தனை மணிக்கு வச்சுருக்கீங்க என்ன? முதல்ல காலையில் இருந்தார். ஐயோ காலையில் நம்ம குத்துறாரு தம்பி ஷூட்டிங் பண்ணணும். இல்லை 3 மணி ஒன்றுமே உதவாத நேரமாச்சு அப்படின்னா. இல்லை வாங்கண்ணா வந்துட்டிங்கன்னா 1 ஹவரில் அனுப்பிச்சிருந்தாரு, அரை மணி நேரத்தில் இப்போ அனுப்ப போகிறான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அவர் வித்தியாசமான ஒரு மனிதர், அதையுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்கக்கூடியவர். அவருடைய மனத்திறமை நான் ரொம்ப பாராட்டுறேன். கண்டிப்பாக அந்த படம் வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன்.